இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ், வாமிகா கேபி, சஞ்சனா நடிப்பில் உருவாகி வெளியாகிருக்கிற டிசி திரைப்படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ஸ்டோரி என்னென்னா, தலைவாசல் விஜயின் தலைமையிலான கூலிப்படையில் இருக்கும் லோகேஷ் கனகராஜ் தனது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடுறாரு. போலீஸாரை தாக்கி அவர்களோட ஆயுதங்களை கடத்தது தான் அவங்களோட மிகப்பெரிய விஷயமா மாறுது. இந்த சமயத்தில் போலீஸ் ஒரு குடும்பத்தை சீரழிச்சிடுறாங்க. அந்த குடும்பத்திற்காக போலீஸை கொடூரமாக கொலை செய்கிறார் லோகேஷ். போலீஸ் இவங்களை தீர்த்துக்கட்ட தேடுது. இந்த நிலையில் லோக்கி தனது நண்பர்களோட ஒரு லாட்ஜில் தலைமறைவாகிறாங்க. அங்கே தான் சஞ்சனாவை சந்திக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு வரும் போலீஸ் லோகேஷை பிடிப்பது மட்டுமல்லாமல் லோகேஷுடன் பழகிய சஞ்சனாவையும் கொன்னுடுறாங்க. அவரை காப்பாற்ற முடியுங்கிற சூழல் இருந்தும் அதை அந்த போலீஸ் அதிகாரி செய்யாமல் விட்டுடுறாரு. போலீஸ் பிடியில் உள்ள லோகேஷ் என்கவுண்டர்லேருந்து தப்பிச்சிடுறாரு. அதற்கப்புறமா விலை மாதுவாக இருக்கும் வாமிகா கேபியை சந்திக்கிறாரு. தனக்கு பிடிக்காத வாழ்க்கையில் இருக்கும் வாமிகா அங்கிருந்து லோகேஷ் உதவியுடன் தப்பிக்கிறாரு. வெவ்வேறு பாதையில் பயணித்த இருவரும் உயிருக்கு பயந்து ஓடுவதும் தங்களுக்கு வந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பது படத்தோட மீதிக்கலை. படத்தோட ஆரம்பத்திலேருந்து இறுதி வர அனிருத் மட்டும்தான் மொத்த திரைப்படத்தையும் தனது பின்னணி இசையில் சுமந்து சென்று பட்டையை கிளப்பியிருக்காரு. இடைவேளை கிளைமேக்ஸ்னு குறிப்பிட்டு சொல்ல இடத்துலெல்லாம் முதல் காட்சியிலிருந்து தொடர்ந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அனிருத்தோட கிரெடிட்ஸ் தான். இப்படி ஒரு பின்னணி இசையில் மொத்த திரைப்படத்தையும் பார்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இதுவரை இயக்குனராக தமிழ் சினிமாவில் பல பாராட்டுகளை பெற்ற நம்ம லோக்கி தற்போது டிசி படத்தில் ஹீரோவாகவும் நல்லாவே நடிச்சிருக்கார். தனக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை திரையில் தனது நடிப்பால் தெளிவாக வழங்கியிருக்கிறார். முதல் படத்திலேயே ஹீரோவாக முத்திரை பதிச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். இது லோக்கிக்கு ஒரு புதிய திருப்பம். நடிகை சஞ்சனாவிற்கு கொஞ்சம் காட்சிகள் தான் வந்தாலும் அவங்களோட கதாபாத்திரத்தின் தாக்கம் இறுதி வரைக்கும் இருக்குது. சவாலான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த நடிகை வாமிகா கேபி நம் கவனத்தை ஈர்க்கிறார். குறிப்பாக இடைவேளைக்கு பின் அவருடைய கதாபாத்திரத்தின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன் பிளேயை வேற ஒரு விறுவிறுப்புக்கு கொண்டு போயிடுது. டைரக்டர் அருண் மாதேஸ்வரனோட முந்தைய படங்களான ராக்கி, சானிகா பாணியில் இந்த படத்துலேயும் வன்முறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. திரைக்கதையில் தொய்வுன்னு பெருசாக எதுவும் கிடையாது. அதுவே இந்த படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு, சஞ்சனா லோகேஷ் கனகராஜுக்கு இடையிலான காட்சிகள், வாமிகா கேபி தனது சுதந்திரத்தை உணர்ந்த காட்சி, இன்டர்வல் பிளாக், கிளைமேக்ஸ் என படத்தை தரமாக திரைக்கதையில் செதுக்கியிருக்கார். மைனஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வன்முறை காட்சி. மொத்தத்தில் வன்முறை அதிகமாக இருந்தாலும் தமிழ் சினிமாவின் சிறப்பான தரமான சம்பவம் தான் இந்த டிசி.